மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். திரு வேல்முருகன் அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் சந்தித்த தோல்வி, அதிமுக பொறுப்பேற்றிருப்பது, மீண்டும் பொறுப்பேற்றிருப்பது உள்ளிட்ட பல கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது 2014 அன்றைக்கு உங்கள் பெயரில் இருந்த ஒரு ட்விட்டர் கணக்கு, அது வதந்தி என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். 2014 நடைபெற்றது. கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் இந்த தேர்தலுக்கு பிறகும் கூட நீங்கள் அதிமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் வேல்முருகன் இருக்கிறார் என்ற கருத்துக்களை, விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கவலை இல்லை. நான் வந்து தேர்தல் நடந்த இந்த ஒரு மாதம் தான் நான் அதில் வெளியேறப்பட்டிருக்கிறேன். நேற்று முன்தினம் வரையிலும் திரு செந்தில் அவர்களோடு நான் கடைசியாக நடந்த அந்த கேள்விக்கு நேரத்தில் நான் மிக தெளிவாக சொன்னேன். நீங்கள் கேட்டீங்க, அப்போ யார் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருவா அப்படின்னு கேட்டீங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்னு சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் அம்மா வருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, பூரண மதுவிலக்கு இதுமாரி கலைஞருக்கு சொல்லியிருக்காரு, அன்புமணி சொல்லியிருக்காரு, யார் இதை அறிமுகப்படுத்துவாங்க, யார் அதில் ஸ்டெப் கரெக்டாக நின்று உறுதியாக படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்க. அதில் நான் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் தான் சொன்னேன். ஆனால் என்ன பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு பேசக்கூடாது. நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டதுக்கான சில காரணிகளை ஏற்கனவே நான் அடுக்கியிருக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து, இனப்படுகொலையிலிருந்து, பல்வேறு பிரச்சனைகள், மூவர் தூக்கு ரத்திலிருந்து, ஆக ஒரு கொள்கை சார்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த கொள்கையில இன்றைய அதிமுக மிக சரியா போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு நான் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் வாழ்த்து நான் தான் சொன்னேன். இன்றைக்கு அந்த வாழ்த்து சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததுல இன்றைக்கு 5 கையெழுத்தும் தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து தரப்பு மக்களையும், நெசவாளர்கள், விவசாயிகள், இன்னைக்கு மதுபான குடியர்கள் என்று சொல்லக்கூடிய, அதன் மூலமாக பல்வேறு தாய்மார்கள் படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், இன்றைக்கு இந்த மாதிரி எல்லா மக்களையும் உள்ளடக்கியது, எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அந்த 5 கையெழுத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுப்பு போட்டு இன்னைக்கு மக்களுக்கான திட்டமாக நிறைவேற்றிருக்காங்க. அப்போ இதை அங்கீகரிக்க வேண்டியது, இதை பாராட்ட வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய தன்னுடைய கடமை. இப்போ அந்த கடமையை நான் செய்யாம, இல்லை அவங்க என்ன கூட்டணிக்கு எனக்கு சீட்டு தரல, நான் கேட்ட தொகுதியை கொடுக்கல, கேட்ட எண்ணிக்கையை கொடுக்கல, அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் போலி, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ நான் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசியல்வாதியாக நான் இருக்க முடியாது. ஆக என்னை பொறுத்தவரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிச்சயம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சாதனை தொடர்வதற்கு தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் வரையிலும் எனக்கு இடம் தரவில்லை என்று சொன்னாலும் கூட அதே கொள்கைக்காக நானும் அவர்களை ஆதரித்தவன். அந்த நிலைப்பாட்டில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, நான் நினைத்திருந்தால் திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்க முடியும், மக்களால் கூட்டணியோடு நான் சேராமல் போனதற்கு விஜயகாந்துடைய தலைமை தான் காரணம் அப்படின்னீங்க. ஆனால் நீங்கள் அதிமுகவில் உங்களுக்கான இடங்கள் கொடுக்கப்படவில்லை என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய தொண்டர்களெல்லாம் பார்க்குறீங்க, ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது ஏப்ரல் 13, 2016 ஒரு நாளேட்டில் வந்த செய்தி இது. பெரிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்ன தொண்டர்கள் முடிவெடுத்தால் திமுக அல்லது மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இல்ல இது ஒரு தினசரி, பிரபல தினசரி பத்திரிகை, அது ஒரே ஒரு பத்திரிகை, திமுகவுடைய குடும்ப பத்திரிகை. அப்படி ஒரு செய்தி இல்ல நீங்க அப்படி சொல்லுவீங்களேன்னு சொன்னா நான் பத்திரிகை மாலை முரசில் அப்படி ஒரு வெளியிட்டாங்க தினகரன் இணையதளத்துல. அந்த செய்தி எடுத்து மறுநாள் தினமலர் அப்படி போட்டது. அந்த செய்தி தவறான செய்தி. காங்கிரஸ் நீங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்றது மிக தெளிவாக நான் சொன்னேன். அதே மாதிரி பாமக ஆதரிப்பதாகவும் அந்த செய்தி, அதே பத்திரிகை செய்தி போட்டது. அதுக்கும் நான் விளக்கம், உங்களுடைய நேர்காணலில் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆக என்னுடைய விளக்கத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஒரு செய்தியினுடைய பரபரப்புக்காக வெளியிடுற அந்த பத்திரிகைகள். சரி, நீங்கள் அதே மாதிரி இன்னொரு கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கேட்கின்ற பொழுது அது என்ன காரணம், கடைசி நேரத்தில் வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்று சொல்ல முடியும், ஒன்றும் இல்லை, அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு இப்பவும் சொல்கிறீங்க. நீங்கள் அன்றைக்கு சொன்னது அதிமுக எங்களை கடைசி நிமிடத்தில் தேர்தலில் நிற்க சின்னம் கூட பெற முடியாதபடி வெளியேற்றி இருக்கிறது. நீங்க சொன்ன வார்த்தை, சின்னம் கூட பெற முடியாதபடி வெளியேற்றி இருக்கிறது. எங்களை வெளியேற்றியதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக என் காதுக்கு வருகிறது. அது என்ன என்பதை, அது நடந்த உண்மை என்பதை நான் தேர்தலுக்கு பிறகு உண்மைதானே. இப்ப நானு அந்த கடைசி நேரத்தில் நானா இருந்த குத்து அந்த எனக்கு இருந்த அந்த உங்க காதுக்கு வந்த உண்மைகள் இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் வேல்முருகனாகிய நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு இருந்த உங்களை மாரி நண்பர்களுடைய கான்டாக்ட்ஸ், நட்புகள் வட்டாரத்தின் அடிப்படையில் தான் இந்த சின்னமே அன்னைக்கு என்னால் பெற முடிஞ்சது. கண்டிப்பா வேற ஒரு வேலை ஆகணும் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பாக சின்னத்துக்கு தேர்தல் கமிஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு நடைமுறையாக இருந்துகிட்டு வருது.
நீங்க வந்து 20 நாட்குள்ள நீங்க ஒரு டெல்லிக்கு போய் அதுக்கு அபிடேவிட் வாங்கி அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதான் அதிமுக உங்களை திட்டமிட்டே கார்னர் பண்ணி இல்ல எதுக்கு நான் சொல்ல வந்தேன், இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன் அப்படின்னா அதுக்கான கால அவகாசம் இல்ல, அதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அந்த கால அவகாசம் இல்லாமல் நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறீங்க. தெளிவா தான் நான் சொன்னேன். வெளியேற்றியதற்கு பல்வேறு காரணங்கள், அதை தான் நான் சொல்ல வரேன். பல்வேறு காரணங்கள். நீங்க வெறும் தொகுதி மட்டும் பிரச்சனை இல்ல. அன்றைக்கு வந்து ஊடக நண்பர்கள், சில பத்திரிகை நண்பர்கள், சில நண்பர்கள் சொன்னாங்க, நீங்க வந்து ஒரே டைம்ல அதிமுக பல முனைகளில் நீங்க பகைச்சிக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் நாங்கள் பேசிய அளவில் உங்களுக்கான ஒரு நன்மதிப்பு, நீங்கள் கண்டிப்பாக அதில் இடம் பெறீங்க, உங்களுக்கான ஒரு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்களே எழுதிக்கிட்டு வந்தோம். சில வாரப்பத்திரிகையுடைய ஆசிரியர்கள், சில மூத்த ஆசிரியர்கள் எல்லாமே சொன்னாங்க, வேல்முருகனுக்கு 5+1 3+1 குறைறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடித்து பந்தயம் கட்டலாம் கூட என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய நன்மதிப்பு பெற்றவனாக தான் இருந்தேன். அந்த நன்மதிப்பு எந்த இடத்துல எனக்கு அந்த நன்மதிப்பு இல்லாமல் போச்சு, அல்லது வேல்முருகனுக்கு அவ்வளோ இடங்களை நீங்கள் தருவதற்கு தகுதியானவர் வேல்முருகன் இல்லை என்கிற செய்தியை கூட சிலர் போய் அங்கே தவறாக சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா இல்லையா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை மீண்டும் நான் எப்பயாவது சந்திப்பதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அந்த வாய்ப்பின் ஊடாகத்தான் அதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியுமே தவிர, என்னை பொறுத்தவரையில் அதற்காக தான் நான் சொன்னேன். பல செய்திகள் இருக்கு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். கடைசி வரைக்கும் உங்க காதுக்கு வந்து உண்மை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அப்பயே நான் சொல்லியிருக்கேன். சில பேர் சொன்னாங்க நீங்க லைக்காவை எடுத்து பண்ணீங்க, அல்ல திரைத்துறை ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதிராக நின்னுதுன்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க பெப்சி கோக் கம்பெனி போய் எடுத்து போராடினீங்க, அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க என்எல்சி என்கிற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தை எடுத்து நீங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்றீங்க, 13,000 பேரை ஒரே அடியில் நீங்க பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, நிலம் கொடுத்தவருக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் என்எல்சி இங்க இயங்க முடியும்னு நீங்க சவால் விட்டு பேசுறீங்க. இந்த நிர்பந்தங்களுக்கு எல்லாம் அஇஅதிமுக சாய்த்ததா? இல்ல அதுதான், அதாவது இது எல்லாமே யூகங்கள். இது என் காதுக்கு வந்தது அனைத்துமே யூகங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அல்லது என் மீது நன்மதிப்பு வைத்து அவர்கள் இப்படி ஒரே ஒரு அரசியல் வளரும் ஒரு இளத்தலைவர் இப்படி எல்லா செக்டார்ஸையும் நீங்க ஒரே நேரத்தில் பகைச்சிக்கிறீங்க, இது வந்து உங்கள் வளர்ச்சிக்கு நல்லது இல்லை, கொஞ்சம் நீங்க வளைந்து நெளிந்து போகணும் அப்படின்னு உங்களை மாரி சில நண்பர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், எனக்கு கிடைக்கிற இந்த எம்எல்ஏ பதவிக்காக அல்லது ஒரு சீட்டு 2 சீட்டுக்காகவோ நான் என்னுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது 25 ஆண்டு காலமாக என்எல்சிக்காக நான் போராடுறேன். 1.5 லட்சம் தமிழர்களை கொண்ட ஒரு இனப்படுகொலையான பங்குதாரராக இருக்கிறான் என்பதற்காகத்தான் நான் லைக்காவை எதிர்த்தேன். இன்னைக்கு நீங்க அதை எதிர்க்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் எனக்கு தடை போட்டிருக்காங்க. அதனால என்னால் எதிர்க்க முடியல. இன்னைக்கு அந்த லைக்கா நிறுவனம் இங்கே பணம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான், நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று. ஆக என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான அடிப்படை கொள்கைக்காக நான் இயங்கக்கூடியவன். இந்த அடிப்படை கொள்கையில் எனக்கு சமரசம் கிடையாது. நான் அதிமுகவில் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக நான் பெப்சியும் கோக்கு நிறுவனத்துக்கு தண்ணி உறிஞ்சதை போய் நான் எதுக்காம இருக்க முடியாது. காரணம் என்னுடைய அடிப்படை கொள்கையாகவே நான் சொல்றேன், தண்ணீரை உறிஞ்சி விற்பது தவறுங்கிற. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கூட நான் ஒரு கூட்டத்தில் என்னுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் வேண்டுகோள் வச்சிருக்கிறேன், இந்த அம்மா பாட்டல் அது நல்ல திட்டம், ஆனால் அதை இலவசமாக கொடுங்கன்னு. இப்போ அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுக்குறீங்க, அது உணவு கொடுக்கலாம், ஆனால் தண்ணீர் என்பது குடிநீர், இந்த உயிர்நீரை நம்முடைய அரசை விற்க கூடாதுமா அப்படி சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட வேல்முருகன் தாமிரபரணியில் தண்ணியை உறிஞ்சி வெறும் 22 பைசாவுக்கு வாங்கி அவன் 22 ரூபா பாட்டில் விற்கிறான் அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு வேல்முருகன் இருக்கிறான் அப்படின்னா. ஆனால் ஒரு வேளை இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் கூட வேல்முருகன் மீது வைக்கப்படுகிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருந்தால் வேல்முருகன் சிப்காட்டில் போய் அந்த தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு எதிராக போராடி இருக்க மாட்டார், சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போராடி இருப்பார். நீங்க திமுக ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அந்தந்த நிறுவனங்களை மட்டுமே எதிர்த்து போராடுகிறீர்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கிற ஒரு வாதம். இதை நிர்வகிக்கக்கூடிய அரசுன்னு சொன்னா அரசிற்கு தானே இந்த நிர்பந்தத்தை கொடுக்க, அரசுக்கு எதிராக தானே போராடி இருக்க. உங்கள் தொலைக்காட்சி எடுத்து பாருங்க, 4 ஆண்டுகளில் 200 போராட்டங்கள் நடத்திருக்கிறேன். நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சி வெளிவந்த பிறகு பாருங்க, தமிழ்நாட்டில் அதிமுக நான் கூட்டணி இருக்கிறேன். அதிமுக அரசாங்க பால் விலை உயர்வு, பால் விலை பிரச்சனை வந்த போது நான் வந்து அங்கே போராட்டம் நடத்திருக்கிறேன். காய்கறி விலை உயர்வு விண்ணை முட்டுது, அரசு மாண்பு முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி வேட்டி கட்டவர்களை அனுமதித்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டாக் தொழிற்சாலை பற்றி நான் சொல்லியிருக்கேன், தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுற பிரச்சனை பற்றி எல்லாமே போராடி இருக்கிறீங்க. யாருக்கு எதிராக இல்ல, யாருக்கு அரசை சுட்டி காட்டி தான் போராடி இருக்கிறேன். அரசை சுட்டி காட்டி, அரசுக்கு எதிராக தான் என்ன கேட்க போனா அப்புறம் அரசு ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கூட்டணிக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த எந்த ஒரு சிறிய கட்சியாவது அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த தலைமையை எதிர்த்து குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது விட்ட வரலாறு உண்டா? ஆனால் வேல்முருகன் முதலமைச்சர் என்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் முதலமைச்சரை நான் பலமுறை சென்று சந்தித்திருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை என்ன வேல்முருகன் நீங்க கூட்டணியில் இருந்துகிட்டே அறிக்கை விடுறீங்க, போராடுறீங்க, என்னை ஏற்று பேசுறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை.
காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேல்முருகன் ஒரு வளர்கின்ற ஒரு இளைய தலைவர், ஒரு இளைஞர், துடிப்பாக பணியாற்றுகிறார் என்று தான் என்னை சொல்லியிருக்கிறார் தவிர நல்லா செய்றீங்க தம்பி அப்படின்னு பாராட்டிருக்காங்களே தவிர அவங்க ஒரு காலத்தில் என்னை கண்டிச்சதும் கிடையாது. இப்படிப்பட்ட போராட்டங்களை நான் ரசிக்கவில்லை, விரும்பவில்லைன்னு அவர்களும் சொன்னதில்லை, அவர்களை சார்ந்தவர்களும் என்கிட்ட சொன்னதில்லை. காரணம் எதுக்குன்னா, நீங்க திமுக இருந்தா வேல்முருகன் போய் போராடி இருப்பான், திமுக இருக்கும் போது வேல்முருகன் போராடினான், அதிமுக இருக்கும் போது வேல்முருகன் போராடி இந்த தேர்தலில் நீங்களாகட்டும் இன்ன பிற கட்சிகளாகட்டும் தோல்வியடைந்த கட்சிகள் ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு செயல்பட்ட கட்சிகளாக இருந்தவர்கள் எல்லாருமே தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. எல்லா அதிமுக கூட்டணி, அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட அதிமுக கூட்டணியிலும் சிலர் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் வந்து சாதிய முத்திரையோடு செயல்பட்டவர்களை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் சேர்த்து கேட்கணும். அது எல்லாருக்கும் இருக்கலாம், வேல்முருகனுக்கு அது இல்லை. நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேல்முருகன் என்கிற நானும் என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நீங்க நாளைக்கே ஒரு நியூஸ் ஒரு கருத்து கணிப்பு எடுங்க, அதுல ஒரு 100% 10% பேர் வேல்முருகன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக தான் கட்சி நடத்துறாரு, இவர் தமிழர் நலனும் தமிழகத்தின் வாழ்வுரிமை உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடலை, அதனால இவரும் அந்த சாதிய வட்டத்துக்குள்ள தான் வருகிறார் என்று இந்த பொதுமக்கள் ஆகிய தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை அளித்தால் நான் அது கண்டிப்பாக தலைவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வேல்முருகனை பொறுத்தவரையில் அந்த அங்கீகாரம் இல்லை. அதுக்கு ஒரே உதாரணம், இந்த 5 நாளில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் ராமேஸ்வரம் தீவில் என்னுடைய வேட்பாளர் ஒருத்தர் செரோன்குமார் ஒருத்தர் நிறுத்தினேன், அவர் இன்னைக்கு 1500 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இதுவே ஒரு உதாரணம். சார், இந்த வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து 3 ஆண்டுகளில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இது போன்ற வர இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய தேர்தல் பதவி யாரோடு அமைக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள்? மிக அருகில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இல்லை, அதாவது நான் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் இன்றைக்கு ஒரு மாவட்டமாக அழைத்து பேசி கொண்டு வருகிறேன். கூடிய விரைவில் ஒட்டுமொத்தமாக அனைத்து நிர்வாகிகளோடும் கலந்து ஆலோசனை செய்ய போகிறேன். அந்த கலந்து ஆலோசனைக்கு பிறகு கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி நாம் எதிர்கொள்வது, வருகின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் எப்படி நம்ம தயார்படுத்திக் கொள்வது என்கிற கண்டிப்பான வியூகங்கள் வகுப்படும். காரணம், நான் வந்து ஒரு கூட்டணியை நம்பி, ஒரு கூட்டணி தலைமையை நம்பி அதற்கான முன்னேற்பாடு எதுவுமே இல்லாமல் நான் இருந்துட்டேன். இது வந்து என்னுடைய இந்த தோல்விக்கும் எங்கள் கட்சியினுடைய இந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறு சரிவை சந்தித்திருக்கிறது. அந்த சரிவை கூட நாங்கள் வந்து எங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான சரிவாக தான் அதை மாற்றக்கூடிய ஆற்றலும் வர இருக்கக்கூடிய ஒரு கட்சியை மட்டும் நம்பி இருக்க மாட்டீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய கட்சி தொண்டர்களை நான் அந்த எதற்கும் தயாரா இருக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு யாரோட அப்படி இல்லை. எந்த நேரத்திலும் நாம் தனித்து நின்றாவது வெற்றி பெற வேண்டும், நமக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும், அதற்கான உழைப்பையும் அதற்கான கடின கட்சி வேலைகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டும். அதற்காக மண் சார்ந்த மக்கள் சார்ந்த போராட்டங்களை தொய்வில்லாமல் நடத்துங்கள். இப்படி எடுத்துக்கலாம். ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணி இடம்பெறுவேன், இல்லை என்றால் தனித்து போட்டிடுவேன். இல்ல, அது கூட இப்ப நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் ஒன்னே இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றேன், இந்த என்னுடைய வெற்றிக்காக அல்லும் பகலும் அயராத உழைத்த ஒட்டுமொத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் முதல்ல எனக்கு நீங்கள் தான் அந்த வாய்ப்பை வழங்கிருக்கீங்க. எனக்கு இந்த ஊடகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஊடகம் வந்து நான் தவறாக சொல்லக்கூடாது, ஒவ்வொரு விவாத களங்களும் வந்து வேல்முருகனை வந்து தவறாமல் அழைத்து இந்த 4 ஆண்டு காலமும் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளோடு மோத விடுவார்கள், ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை உருவாக்கி கூட விட்டாங்க. அதன் மூலமாக வேல்முருகனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அந்த தொலைக்காட்சிகளும் ரேட்டிங்கில் நல்ல இடத்தான் வந்துச்சு. ஆனால் அப்படியேப்பட்ட தொலைக்காட்சிகள் இந்த எளியவன் வேல்முருகன் இந்த தேர்தலில் இந்த சின்னத்தில் தனித்து நிற்கிறான் என்கிற அந்த செய்தியை ஒரு துளி கூட வெளியிடவில்லை. வேல்முருகன் என்பவன் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறான் என்று ஒரு செய்தி கூட இல்லை. இந்த நாட்டில் பத்திரிகை தர்மம் பேசுகிற, ஊடக தர்மம் பேசுகிற அத்தனை தினப்பத்திரிகைகள், ஒரு பத்திரிகைகள் கூட ஒரு வரி செய்தி கூட வேல்முருகன் நெய்வேலி தொகுதியில் போட்டியிடுகிறான் என்று கூட வெளியிடவில்லை. அதற்கு சில காரணங்கள் என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். அவருடைய மிகநிலை முதுநிலை மேலாளர்கள் வந்து என்னை சந்தித்தார்கள், அவர்கள் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் சொன்னார்கள், அது என்னால் முடியவில்லை என்று சொன்னேன். ஒட்டுமொத்த ஊடகமும் பத்திரிகையும் என்னை புறக்கணித்தது. ஆனால் என் கட்சி தொண்டர்களாகிய அவர்கள் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இரவு பகல் பாராமல் எனக்காக உழைத்தார்கள். அந்த உழைத்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இந்த தோல்விக்கும் பிறகும் எங்களையும் அணுகி இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்படி எங்கள் மனங்களில் இருக்கின்ற இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் தங்கள் நிர்வாகத்திற்கும் தங்களுடைய தொலைக்காட்சியும் கூட நான் நன்றி சொல்லுகிறேன். மக்களுக்கு சொல்றதோடு உங்களுக்கு சேர்த்து நான் நன்றி சொல்றேன். நன்றி வேல்முருகன். வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதும் நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி அரசியல் ஆளுமைகளையும் சமூக ஆளுமைகளையும் மதிப்பீடு செய்து வருகிறது. அந்த வகையில் உங்களின் மீதான மதிப்பீடு எப்பொழுதும் எங்களுக்கு குறைந்ததில்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் சார்ந்த செய்திகளை திட்டமிட்டு எந்த இடத்திலும் நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி புறக்கணித்தது இல்லை எந்த அரசியல் கட்சிகளையுமே திட்டமிட்டு புறக்கணிப்பதோ ஆதரிப்பதோ எந்த உள்நோக்கமும் இன்றைய நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி செயல்பட்டு வருகிறது என்பதையும் பெருமிதத்தோடு சொல்லி நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். திரு வேல்முருகன் அவர்களுடனான இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.